இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. உலகம் அறியாத புரட்டாசி விஷ்ணுவில் ரகசியங்கள். சித்தன் அருள் 1940. 3 முறை இந்த வாக்கினை நன்கு கேட்டு அதன்படி செய்து நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்களாக. வாருங்கள் நம் அன்பு குருநாதரின் விஞ்ஞான வாக்கின் உன் செல்வோம். செப்டம்பர் 14, 2025 அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு. வாக்குரைத்த ஸ்தலம் காக்கும் சிவன் காசி. அழகாக வீற்றிருக்கும் அழகாக வீற்றிருக்கும் விக்னேஸ்வரனே. விக்னேஸ்வரனே. அழகாக பாய்ந்து அனைத்தும் சமமாக்கும் கங்கை தாயே. ஈசனே. மனதில் எண்ணி வாக்குகள் செப்புகின்றேன் அகத்தியனே. அழகாக எம்முடைய ஆசிகள். உண்மைதனே தெரியாமலும் மக்கள் பல வழிகளிலும் திரண்டு திண்டாடுவார்கள். ஏன் எதற்கு என்றெல்லாம் தெரியாமலும். ஆனாலும் இங்கு பல வகையிலும் கூட ஏன் எதற்கு பின் தொழுகின்றோம். ஏன் எதற்கு, அதாவது மகாலய பற்றம் தன்னில் கூட ஏன் எதற்காக செய்கின்றோம் என்பதையெல்லாம் வழி வழியாக நிச்சயம் பின் அப்படியே செயல்பட்டதை நீங்களும் பின் செயல்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றீர்கள். இளவரசி. லோபாமுத்திரையும் அழகாகவே பல வகையிலும் கூட பல எண்ணற்ற கண்டுபிடிப்புகளையும் அவற்றை இப்பொழுது சொல்கின்றேன். நமது அன்னை லோபமுத்திரை தாயார் காசியின் இளவரசி. அவருக்கு மிகவும் பிடித்த ஸ்தலம் காசி. இங்குதான் சுற்றி திரிந்து கொண்டிருப்பார் என்று குருநாதர் ஏற்கனவே வாக்குகள் உரைத்திருப்பது நினைவில் கொள்க. வளிமண்டலத்தில் பல கிரகங்கள். இதை சமநிலைப்படுத்த நிச்சயம் எப்படி ஏது என்று அறிய பல உரைகளிலும் சொல்லிவிட்டேன். காந்தகம் இறைவனே. ஆனாலும் பல வகையான மனிதரிடத்தில் அனைவரிடத்திலும் நிச்சயம் பின் அதிர்வெண்கள் பல பல. ஆனாலும் அவை தன்கூட சரியான பின் பூதம் தன்னிலே. அதாவது பூத பிம்பம் நிச்சயம் பின் காணலாம். பூதக் கண்ணாடி லென்ஸ், அதாவது நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப், இதன் மூலம் மனித உடம்பில் உள்ள அதிர்வெண்களை காணலாம். அதையெல்லாம் பிம்பத்தை கண்டுபிடிக்க லோபா முத்திரை பல வழிகளிலும் கூட பாடுபட்டு அதனை நிரூபிக்க, அதாவது குறித்தான பின் இவை தன் உண்மைதனை நிலை அறிந்து அப்பனே பல வகையிலும் கூட. இதனால் குறி அறிந்தும் புரிந்தும் பின் துகளாகவே இறைவனிடத்தில், அதாவது காந்தகமிடத்தில் பல வகையிலும் கூட பல பல கதிர்வீச்சுக்கள் எவ்வாறு என்பதும் சுற்றிக் கொண்டே இருக்கும். காந்த புலம் போல கதிர் இயக்கங்கள். இதில் இக்குறி துகள் கதிரியக்கங்கள் பலமாகவே நிச்சயம் பின் மேலே, அதாவது பின் சுற்றிக் கொண்டே கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும், அதாவது இறைவன் என்ற காந்தகத்திலிருந்து கதிர்வீச்சுக்கள் வெளிப்பட்டு நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் மேலே பட்டு பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். சுற்றி சுற்றி வட்டம் வட்டமாக பல கோடி வேகத்திலே சுற்றிக் கொண்டிருக்கும். இதை யாராலும் கணிக்க முடியாது. நிச்சயம் அவ்வாறாக கணிக்கவும் தகுந்த வாய்ப்பாடு உள்ளது. அதையும் கூட லோபா முத்திரையும் சரியாக கண்டுபிடித்து நிச்சயம் இன்றைய விஞ்ஞானிகள் இவ்வாறு பல மைல் சுற்றுகின்ற பொழுது நிச்சயம் அவை தன், அதாவது ஒரு துளி, அதாவது கடுகளவு கண்ணிமைக்கும் நேரத்தில் பல கோடி பின் மைல்களை கடந்துவிடும். இவ்வாறு இருப்பதை யாராலும் எதனாலும் கண்டுபிடிக்க முடியாது இன்றைய விஞ்ஞானிகளால். இதனால் நடுவில் காந்தகம் பரிபூரணம் இவை அறிந்தும், நடுவில் காந்தகம் எனும் இறைவன், அதைச் சுற்றி கிரகங்கள் நட்சத்திரங்கள் இவை தன் நிரூபிக்கவே அவற்றுக்குள்ளே செல்ல வேண்டும் அக்குறி. இதனை எப்படியோ வைத்துக் கொள்ளலாம். இக்குறியானதை, அதாவது இவ்வாறு கிரகங்களாக நட்சத்திரங்களின் நாமத்தையும் அதேபோல் குறி என்ற நிச்சயம் ஒரு துகளே. இதனால் இவ்வளவு வேகத்தில் கதிரியக்கங்கள் பல வழிகளிலும் கூட கதிர்கள் பின் இன்னும் சிறிய சிறிய அணுக்கள் என்பதெல்லாம் சுற்றிக் கொண்டிருக்கும் பொழுது குறிகளாக உள்ள அணுத்துகள்கள் இவை நிச்சயம் இறைவன் என்ற அவ்காந்தகத்தில் ஒட்டிக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளவு வேகத்தில் நிச்சயம் சுற்றுகின்ற பொழுது நிச்சயம் பின் அக்கதிரியக்கம் எதை என்று பொறுத்து அனுகூலம். இதனால் நிச்சயம் அக்காந்தகத்தில் நிச்சயம் இவ்வளவு வேகத்தில் சுற்றிக் கொண்டே இருக்கும் பொழுது
சில நேரங்களில் கூட நிச்சயம் அக்காந்தகம் நிச்சயம் பின் அசைவடையும். இவ்வாறு அசைவடைகின்ற பொழுது அக்குறித் துகளானது கீழே விழும். இதனால் அக்குறிப்பின் துகளானதற்கு உயிர் இருக்கும். இப்பொழுது மனிதர்கள் சரியான சக்தி படைத்தவர்களுக்கு மட்டுமே நிச்சயம் அக்குறி அதை ஈர்த்துக் கொள்ளும். இதை உடம்பில் பட்டு இதனால் எவர் அதை அங்கிருந்து விழும் குறியானது எதை என்று கூற துகள் மனிதனின் உடம்பில் அதாவது ஒட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற குறிகளையும் கூட அனைத்தும் ஒன்றாக இணைக்கும். இதனால் நிச்சயம் எங்கெங்கு அதாவது இவை எங்கிருந்து சென்றதென்றால் குவியில் இருந்தே சென்றது. காந்தக குவியில் இருந்து. அப்பனே தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே. தெரியாமல் எதையும் செய்து விடாதீர்கள் என்பேன் அப்பனே. தெரியாமல் நிச்சயம் செய்து விட்டாலும் இறைவனை உணரப்போவதில்லை. அப்பனே இதனால் புதுமையான விஷயங்களை யான் சொல்வேன் அப்பனே. நீங்களே புது விஷயங்களை கூட அகத்தியன் சொல்லி இருக்கின்றான். எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றெல்லாம் யோசனைகள் வரும். ஆனாலும் அப்பனே யோசனைகள் வருவதற்கும் சில புண்ணியங்கள் வேண்டும். புண்ணியத்தை கூட வரும் காலத்தில் யானே புகுத்துவேன் நீங்கள் கேட்காவிடிலும் கூட அப்பனே. இதனால் நிச்சயம் தன்னில் கூட அக்குறி துகளானது அப்பனே நிச்சயம் அக்குறியானது அப்பனே பலவற்றாக பல்வேறாக பிரியுமப்பா. அப்பனே 1 2 அப்பனே இதற்கு பல பெயர்கள் பின் வைத்துக் கொள்வோம் அப்பனே. இதனால் அக்குறி துகள் பின் அங்கங்கு பிரிந்து கிடக்கின்ற பொழுது நிச்சயம் மனித உடம்பில் அதிக சக்திகள் இருக்கின்ற பொழுது நிச்சயம் ஒட்டும். இதனால் ஏற்கனவே பல சொந்தங்கள் மனிதனிடத்தில் நிச்சயம் இருக்குமப்பா. இதனைப் பொறுத்தே சொந்த பந்தங்கள் கூட திருமணங்களும் இன்னும் தாய் தந்தையர் என்றெல்லாம் தீர்மானிக்கப்படுகின்றது. இவையெல்லாம் அனைத்தும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை என்பவை எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் எப்படி தீர்மானிக்கப்பட்டது என்பதையெல்லாம் தெரியாதப்பா. இதற்கு பல வகையிலும் கூட கருவிகள் தேவைப்படுகின்றது. பின் இளவரசியான லோபா முத்திரை அறிந்தும் பல வகையான கண்டுபிடிப்புகளால். ஏனென்றால் காந்தகம் அப்பனே பல வகையான ஆங்காங்கு பிரிந்து கிடக்கும். இதேபோல் அப்பனே இறைவன் ஏன் அப்பனே? இறைவன் பல்வேறு அவதாரமாக பல்வேறு நாமங்களாக பல்வேறு இடங்களில் பரவி பறந்து விரிந்து கிடக்கின்றார். பின் ஆனாலும் இறைவன் ஒருவனே. ஏன் இவ்வளவு அவதாரங்கள்? ஏன் எதற்குப் பின் இத்தனை பூஜைகள்? ஏன் இத்தனை மந்திரங்கள்? என்பதை எல்லாம் வரும் காலத்தில் யான் செப்புவேன் அப்பனே. இதை சரியாக ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் எதைச் செய்தாலும் வெற்றியாகும். கலியுகம் அப்பனே அழிவுக்காலம் என்பதை எல்லாம் சொல்லிக் கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றேன். நிச்சயம் பாவம் செய்து மனிதர்களே இங்கு அதிகமாக பிறக்கின்றார்கள். பாவம் செய்தவர்கள் உண்மையாக இருந்தாலும் அவை பொய் என்றே சொல்வார்கள். அவர்களையும் கூட மாற்றி புண்ணிய நிலையை பெற செய்து புண்ணிய நிலை நிச்சயம் பெற்றால் மட்டுமே பல உண்மைகள் தெரியுமப்பா. இல்லையென்றால் குழப்பிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில் பின் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்க வேண்டியதுதான். இதனால் பரிசுத்தமாக குறித்துகள் சொன்னேனே அப்பனே அவை நிச்சயம் ஓரிரு இடங்களிலே விழும் அப்பா. பல முக்கியமான பல வகையான பின் புண்ணிய தீர்த்தங்களில் கூட. அவற்றுக்கெல்லாம் ஈர்க்கும் சக்தி. முதலில் அப்பனே வருபவை கங்கை நதியே என்பேன் அப்பனே. அதாவது நிச்சயம் இமயத்தில் இருந்து ஈசனின் தலையில் இருந்து ஓடுவது எங்கெல்லாம் எவை என்று கூற அவ்வளவு சக்திகள் அப்பனே. அப்பனே காந்தகத்தை இன்னொரு வில் வடிவத்தில் ஒரு ஒளி இப்புரட்டாதி மாதத்தில் நேராக சென்று அக்காந்தகத்தை அடையும் அப்பா. செல்கின்றதே. வில்லானது அதுதான் விஷ்ணு என்றே தெரிவிக்கின்றார்கள் அனைவருமே. அதுதான் விஷ்ணு அப்பனே. அங்கு காந்தகத்தை ஒரு இடி இடிக்கும் என்பேன் அப்பனே. அதற்கும் சில வருடங்கள் அதாவது 1 கோடி எவை என்று புரியாத அளவிற்கு கூட இருந்தாலும் பல மைல்கள் எட்டி நிச்சயம் தன்னில் கூட தொடும் என்பேன் அப்பனே. அவை தொட்டுவிட்டு மீண்டும் திரும்புகின்ற பொழுது அதாவது சொன்னேனே குறித்துகள் என்று அவை நிச்சயம் குறித்துகள்கள் மீண்டும் அவை இடிக்கின்ற பொழுது அங்கு நிச்சயம் தன்னில் கூட அக்காந்தகத்தில் பின் ஒட்டிக் கொண்டிருக்கும் அல்லவா. அவை தான் கூட திரும்பி பூலோகத்தில் வருமப்பா.
அப்பனே இதைத்தான் அப்பனே ஆன்மாக்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அதனால்தான் நிச்சயம் உங்களை அதாவது உடம்பை தியானங்கள் இன்னும் தவங்கள் யோகாசனங்கள் மனதை கட்டுப்படுத்தி இன்னும் இயற்கை உணவுகளை உட்கொண்டு இறைவன் எப்பொழுதும் செப்பிக் கொண்டு இருந்தாலே அவை இடித்தாலும் நிச்சயம் கீழே வராதப்பா. உடம்பை சரி இல்லாமல் வைத்துக் கொண்டாலும் அணுக்குறித்துகள் மீண்டும் கீழே விழுந்து விடுமப்பா. இதனால் மீண்டும் பிறப்பெடுத்துவிடும். புரட்டாதி மாதத்தில்தான் நிச்சயம் அவ்வில் அம்பானது இடித்து மீண்டும் வரும். ஆனாலும் அதன் சொந்தங்கள் அக்குறித்துகள் நிச்சயம் அதன் சொந்தங்கள் கீழே பூமியில் இருக்குமப்பா. இதனால் அக்குறித்துகளுக்கானது அனைத்து ஞாபகங்களும் இருக்குமப்பா. ஆனாலும் காந்தகத்தில் பின் ஒட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயம் எதுவும் தெரியாதப்பா. அதாவது காந்தகம் என்பது இங்கு இறைவன் என்று சொல்லிவிட்டேன். காந்தகத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயம் அக்குறித்துகளுக்கு ஒன்றும் தெரியாதப்பா. அக்குறித்துகளானது நிச்சயம் பின் சொந்தங்கள் புவியில் இருக்கும் அல்லவா அப்பனே, நீங்கள் அதாவது உங்கள் உடம்பில் இருக்கும் அப்பா. அவை தன் நிச்சயம் அவ்வாறாக எங்கெங்கு பல வகையான பின் ராமேஸ்வரம், காசி இன்னும் பல வகையான புண்ணிய நதிகளிலும் கூட நிச்சயம் சக்திகள் அதிகம். உடனடியாக ஆற்றல் புண்ணிய நதி இங்கிருந்து அப்பனே. புண்ணிய நதி இங்கு மனதில் நினைத்துக் கொண்டாலே இக்குறித்துகளானது அப்பொழுது அங்கு பின் காந்தகத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கும் அல்லவா, அதாவது இறைவனிடத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கும் அல்லவா. அவ்வளவு சக்திகள் இக்குறித்துகளானது அப்பனே நிச்சயம் இங்கு மனதார நினைத்துக் கொண்டு புண்ணிய நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் இவை விடுகின்ற பொழுது அதற்கும் அப்பனே ஒரு சத்தம் கேட்கும் அப்பா. யாரோ நினைக்கின்றார்கள் என்று அப்பனே. இவை ஓங்கி அடித்தால் எப்படி சத்தம் கேட்கின்றதோ அதேபோல் அப்பனே அமைதியாக மனதில் நினைத்தாலே அக்குறித்துகளுக்கு அடிபோல் சப்தம் போல் கேட்கும் அப்பா. அப்பொழுது ஞாபகம் வரும், நம் சொந்தங்கள் கீழே இருக்கின்றது. நிச்சயம் அப்பொழுது காந்தகத்தில் சிறிதளவு மேலே செல்லும். கீழே செல்லும் உராய்ந்து கொண்டே நிச்சயம் பின் காந்தகம் பின் புரிந்து கொள்ளும். அதாவது இறைவன் புரிந்து கொள்வான். அப்பனே நிச்சயம் தன்னில் கூட நினைக்கின்றான் என்று. அப்பனே அணு அதுதான் ஆன்மா என்பேன் அப்பனே. இறைவனிடத்தில் கூறும் என்பேன் அப்பனே. நினைத்துக் கொண்டிருக்கின்றான், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். ஏதோ ஏதாவது கொடு என்று. இவையெல்லாம் பின் பொதுவாக அனைவருக்கும் தெரிந்ததே. ஏன் எதற்கு பின் கொடுக்கின்றார்கள்? தர்ப்பணம் என்பதை எல்லாம் நிச்சயம் ஏதோ கொடுக்கின்றோம் ஆன்மாக்களுக்கு என்றெல்லாம். அப்பனே, ஆனாலும் ரகசியம் உடம்பு சாதாரணம் இல்லை என்பேன் அப்பனே. பல கம்பிகளால் உருவாக்கப்பட்டது. அதாவது சாதாரணமாக ஒரு மின்சாரம் எத்தனை உடம்பில் பலவகையான நரம்புகள்தான் மின்சாரம் போன்று அப்பனே. நிச்சயம் அதில் கூட பல வகையான துகள்கள் ஒட்டி உள்ளது சாதாரணமாக. அதனால்தான் அப்பனே உண்மை நிலை என் பக்தர்கள் நிச்சயம் வரும் காலத்தில் புரிந்து கொண்டு நிச்சயம் புதுமையான விஷயங்கள். ஏனென்றால் அப்பனே மனிதன் அதாவது கலியுகத்தில் மற்றவனை அழைத்துக் கொண்டே இருக்கின்றான் அவை இவை என்றெல்லாம் சொல்லி. ஆனாலும் உண்மை நிலையை யாங்கள் தெரிவிப்போம் அப்பனே. யார் எதைச் செய்தாலும் எத்தடங்கல் கொடுத்தாலும் அதை எல்லாம் அடித்து புது விஷயங்களைக் கூட வரும் சந்ததிகளுக்கு எடுத்துச் செல்வோம் என்போம் அப்பனே. நிச்சயம் அப்பனே ஒருவன் ஆனாலும் சரி. பல கோடி பேர்கள் பிழைப்பார்களப்பா. சித்தர்களின் வாக்குகளை தடுப்பவர்களுக்கு இதனால் அப்பனே நிச்சயம் தண்டனைகள் உண்டு அப்பனே சித்தர்கள். இது எல்லாம் இளவரசியான அப்பனே லோபா முத்திரை சரியாக கண்டுபிடித்து பல தெளிவுகளும் பெற்று இவ்வாறெல்லாம் பல வழிகளிலும் கூட பின் சுவடிகளில் எழுதி வைத்து அவையெல்லாம் நிச்சயம் இன்னும் கங்கை தன்னில் அடியில் மிதந்து கொண்டு அப்பனே அடியில்தான் உள்ளது. அப்பனே உண்மை சுவடிகள் எப்பொழுதும் அழியாதப்பா. அமாவாசை திதிகளில் கூட ஏன் இவை எல்லாம் பின் தர்ப்பணம் இடுகின்றோம் என்றால் இதற்குத்தான் காரணம் என்பேன் அப்பனே. ஏனென்றால் கதிரியக்கம் அதிகமாக இருக்குமப்பா அமாவாசை திதிகளில் கூட. அவ்வாறாக பின் சுற்றுகின்ற பொழுது காந்தகத்தில் உள்ள சில குறித்துகள் அப்பனே மீண்டும்
அதாவது ஆசைகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அப்பனே ஆன்மாவானது மீண்டும் அப்படியே கீழே விழும். அதேபோலத்தான் சக்திகள் இல்லாது ஒட்டிக்கொள்ளும் குறித்துகள் மீண்டும் கீழே விழுந்துவிடும். அதனால்தான் நிச்சயம் இவை செய்து செய்து இறைவனை நினைத்து நினைத்து அதை சக்தி ஊட்டினால் அப்படியே இறைவனிடத்தில் நிற்குமப்பா. அவ்வாறு நிற்கின்ற பொழுது அது தன் சொந்த துகள்களுக்காக அவை வேண்டிக் கொள்ளும் என்பேன் அப்பனே. இதனால் பரிசுத்தமான தன் சந்ததிகள் பெருகும், இன்னும் அப்பனே ஆசிர்வாதங்கள் கிடைத்து முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பேன் அப்பனே. இதனால் புரிந்து கொள்ளுங்கள் அப்பனே. இதனால்தான் அதாவது புறப்படும் பற்றி அதாவது மகாலய பற்றி தன்னில் கூட வேகம் எடுக்கும் சரிசமமாக அதாவது 3/4 பங்கு அவ்வில்லானது காந்தகத்தை அதாவது இறைவனை எட்டிவிடும். அப்பனே பின் 11 நாட்களில் அதாவது சில நாட்களிலே அவை எட்டுகின்ற பொழுதே அவை தொடுகின்ற பொழுதே இதையெல்லாம் செய்து கொண்டு வந்தாலே நிச்சயம் இன்னும் பலமாக அத்துகள் என்பேன் அப்பனே. அதனால்தான் அப்பனே இன்னும் அப்பனே விளக்கத்தோடு இன்னும் பல வகையான ஆனாலும் சித்தர்கள் ரகசியங்கள் அப்பனே புரியாதப்பா. இதனால்தான் அப்பனே உடம்பை சக்தியாக்குங்கள். அப்பனே இயற்கை உணவுகளையும் கூட சரியாகவே உட்கொண்டாலே இதனால் குறைகள் இல்லை அப்பனே. நிச்சயம் தன்னில் கூட எம்முடைய ஆசிகள். அப்பனே காசிநாதனின் நிச்சயம் தன்னில் கூட காசி தேவியையும் பணிந்து அப்பனே நிச்சயம் தன்னில் கூட மறுவாக்கும் இன்னும் பல வாக்குகளும் கூட சித்தர்கள் பின் வாக்குகள் உரைக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பேன் அப்பனே. லோபா முத்திரையோடு அப்பனே பின் நலன்கள் ஆசிகள் ஆசிகளப்பா ஆசிகள் கோடிகளப்பா. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.